ஒரு பிரபலமான பற்பசை நிறுவனம் தன்னுடைய விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக தன்னுடைய ஊழியர்களுக்கு ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து விருந்து கொடுத்து உங்களுடைய ஐடியாவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒருத்தர் சொன்னார், ஒரு பேஸ்ட்டு வாங்கினா ஒரு பேஸ்ட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம்னாரு. இன்னொருத்தர் 10% 20% அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு வாரத்திற்கு இவ்வளோ பீஸ் வாங்கினா இவ்வளோ பீஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவிக்கலாம் அப்படின்னாரு. இதில் எதுலையுமே உரிமையாளருக்கு உடன்பாடு ஏற்படலை. அந்த சமயம் அந்த நட்சத்திர விடுதியில் வேலை பார்க்குறவர் சொன்னார், ஐயா நான் ஒரு ஐடியா சொல்லலாமான்னு கேட்டார். ஆனால் அவர் ஐடியா சொல்ல விடாமல் எல்லாம் தடுத்தாங்க. இருந்தாலும் உரிமையாளர் நீ சொல்லுப்பா அப்படின்னாரு. இப்போ உள்ள பேஸ்ட்லனுடைய வாயு பகுதி வந்து சிறியதாக இருக்குது, துவாரம். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தினோம்னா அதிகப்படியாக செலவாகும். ஒரு மாதத்துக்கு 1 வாங்குறவங்க 2 வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ விற்பனை அதிகமாகும். நம்ம வந்து ஒரு பீஸுக்கு ஒரு பீஸ் ஃப்ரீயாக கொடுத்தோம்னா நம்மளுடைய பொருளுடைய தரம் தான் குறையும். அதிகப்படுத்தி அதுக்கு விட இது வந்து விற்பனை வந்து அதிகமாகும். அதனால் இதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம ஐடியா வந்து யார் கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஐடியா நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத பார்க்கணும். அது